ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி மாங்காய் வச்சு சூப்பராக ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு புளிப்பான மாங்காயில் பாதி அளவு எடுத்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூடயே தேங்காய் 2 துண்டு போட்டிருக்கேன். அது கூடயே நான் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே ஜாரில் நான் 1 டம்ளர் தயிர், புளிப்பான தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் 2 பல்ஸ் கொடுத்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு நம்ம மஞ்சள் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த மோர் குழம்பு பச்சையாக தான் இருக்கும். நம்ம மாங்காவும் போட்டிருக்கோம், கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கிறதுனால பச்சையாக தான் இருக்கும். மோர் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சம அளவு எடுத்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு, அது கூடயே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மோர், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு எப்படி கொதியக்கூடாதோ அதே போல் இந்த மோர் குழம்பு கொதியக்கூடாது. கொதியறதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான சுவையான மாங்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோர் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.